ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். கனிஷ்காவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி சனிக்கிழமை, ஸோ 3வது சனியே தளியல் போட்டுடலான்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் நைட்டே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போர்ட்டிகோவையும் க்ளீன் பண்ணியாச்சு. சனிக்கிழமை காலையில் எழுந்து பார்க்கிங் மட்டும் கழுவி விட்டுட்டு வெளியே ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டேன். முன்னாடி நாள் நைட்டே கொண்டக்கடலையும் வெள்ளை உளுந்தும் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இனி பர்த்டே பேபியை எழுப்பி விட்டுட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். எப்பயுமே பர்த்டேன்னு சொன்ன உடனே காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு கோயிலுக்கு தான் போயிட்டு வருவோம். பட் பாப்பா பர்த்டே அன்றைக்கி சுத்தமாக கோயிலுக்கு போகிறதே மறந்தாச்சு. ஏன்னா தளியல் போடுறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இருந்துச்சு, என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு. காலையில் எழுந்த உடனே அந்த சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வடை, பாயாசம், சாதம், சாம்பார், ரசம், இது பொங்கல், இது எல்லாமே சமைக்க ஆரம்பித்ததில் சுத்தமாக கோயிலுக்கு போகிறதுன்றதே மறந்தாச்சு. கனிஷ்கா, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங். இந்த புரட்டாசியில் படைக்கிறதுக்கு மட்டுமே நான்வெஜ் சமைக்காத பாத்திரமாக ஒரு சில பாத்திரம் வச்சுருக்கேன். இது வந்து அந்த படைக்கிற அன்னைக்கு மட்டும் எடுத்து சமைச்சிட்டு அப்படியே விளக்கி எடுத்து வச்சுருவேன் தனியாக. அது வந்து நெக்ஸ்ட் இயர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து இந்த சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி அது எல்லாத்துக்குமே படைக்கலாம். ஆனால் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிகிட்டே நான் அதை மூட்டைக்கட்டி மேலே போட்டே பழகிட்டேன். இங்கேயும் வந்து மாடுலர் கிச்சன் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போதைக்கு பட்ஜெட் கொஞ்சம் பத்தாததுனால போடாமல் இருக்கேன். அப்படி போட்டுட்டேன்னா அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு இந்த மாதிரி படைக்கிற டைம் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ சமையலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாம்பார், உருளைக்கிழங்கு, வடை, பாயாசம் இது எல்லாமே முதல்ல நான் செஞ்சுருவேன். எப்பயுமே சாதம் வந்து கடைசியாக தான் வடிப்பேன். ஏன்னா லாஸ்ட்டாக வடித்தா தான் சூடாக இருக்குன்றதுனால கடைசியாக வடிச்சிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ பாப்பா பர்த்டேக்கு ஸ்பெஷல் இது தான், வடை பாயாசத்தோட சாப்பாடு. என்னுடைய பர்த்டேவும் புரட்டாசியில் தான் வரும். ஸோ எப்பயுமே எனக்கு வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நான் 93ல் பிறந்தேன். ஸோ எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு டேட் கரெக்டாக தெரியல. அவங்க வந்து சரஸ்வதி பூஜை தான் அவங்க பர்த்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வருஷம் நான் ஒரு 20 வயசு வரைக்குமே சரஸ்வதி பூஜையை தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 20 வயசில் தான் நானாக கண்டுபிடிச்சி அக்டோபர் 23ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்குமே வடை பாயாசம் தான். கனிஷ்காவுக்கும் அந்த மாதிரி புரட்டாசியில் பிறந்ததுனால கனிஷ்காவுக்குமே வடை பாயாசம் தான். கேக்கு கூட வந்து வெஜ் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். முட்டை கூட சேர்க்காமல் ப்யூர் வெஜ் கேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சாமிலாம் படைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் தான் கேக்கு வெட்டினோம். ஈவினிங் ஒரு 6 கேக் வெட்டிட்டு செலிப்ரேஷன் பண்ணோம். செலிப்ரேஷன்னாக ரொம்ப கிராண்டாலாம் இல்லை, சும்மா ஒரு கேக்கு வெட்டி கொஞ்சம் பலூன் வாங்கி செவதெல்லாம் ஒட்டிட்டு அந்த ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிட்டு அப்புறம் அந்த ஒரு கேப் மட்டும் போட்டு ரொம்ப சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Kanishka. Happy birthday to you. May God bless you dear. May God bless you dear. May God bless dear Kanishka. Happy birthday to you. சர்வேஷோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது கரெக்டாக கொரோனா பீக்கில் இருந்த டைம். அப்போ வந்து யாரையுமே கூப்பிடலை. கொஞ்சம் வீட்டுக்கிட்டேயே இருக்கிற சொந்தக்காரங்க அப்புறம் நெய்பர்ஸ் எல்லாமே கூப்பிட்டு ஓரளவுக்கு கிராண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் சர் சித்தப்பாலாம் வந்து சென்னையில் இருந்தாங்க. அவங்க யாருமே வரலை. நாங்கள் மட்டும் அந்த பிரியாணிலாம் செஞ்சு நல்லாவே செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற சொந்தக்காரங்களை யாரையுமே கூப்பிட முடியல. கனி பர்த்டேவும் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அம்மா தம்பிலாம் கூப்பிட்ருந்தேன், பட் அவங்களாலையும் வர முடியல. எனக்கு வந்து இந்த மண்டபத்தில் செலிப்ரேட் பண்ணுறதுலலாம் இஷ்டம் கிடையாது. பட் அந்த மாதிரி பண்ணுறவங்களையும் நான் வந்து தப்பு சொல்லலை. எனக்கு வந்து சிம்பிளாக பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்.
பட் நான் பலூன் ஆர்ச்லாம் பார்த்து வீடெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். பட் அது எனக்கு டைமும் கிடைக்கல. இந்த குட்டீஸும் சுத்தமாக என்னை விடவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து தியா குட்டி பர்த்டே வருது. எங்கள் கொழுந்தனார் பொண்ணு தான் அவங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே டிசம்பர் 3 வருது. அவங்களுக்கு வந்து எப்படியாவது அந்த பலூன் ஆர்ச்லாம் செஞ்சு வீடை மட்டும் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். கனிஷ்கா அன்னைக்கு டே ஃபுல்லாகவே தூங்கவே இல்லை. பகலில் தூங்காததுனால அவள் கரெக்டாக கேக்கு வெட்டுற டைம் வந்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. அவளை சமாதானப்படுத்தி கேக்கு வெட்டி முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் ஒருத்தவங்களா அவள் கூட நிற்க வச்சு ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கவே விடலை. அவள் அழுதுகிட்டே இருந்தா. ஸோ பர்த்டே பேபினாலே இப்படி தான் இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு தோணுது. நாங்கள் வந்து புரட்டாசி படைச்சி முடிச்சிட்டா நெக்ஸ்ட் டேலேருந்தே நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ கனிஷ்கா பர்த்டேக்கும் ஸ்பெஷலாக நான்வெஜ் எதுவும் செய்யாததுனால நெக்ஸ்ட் டே வந்து எல்லா நான்வெஜ் விருந்து மாதிரி செஞ்சியாச்சு. ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி அன்றைக்கி தனித்தனியாக ஸ்பெஷலாக செஞ்சாச்சு. ஒருத்தருக்கு மீன் பிடிக்கும்னு சொல்லிட்டு மீன் குழம்பு, மீன் வறுவல் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒருத்தவங்களுக்கு நண்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு நண்டு கிரேவி, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு எறா பிடிக்கும்னு எறா கிரேவி, சர்ராப்பாவுக்கு வந்து கனவா ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு வந்து கனவா கிரேவி மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் 65யும் போட்டாச்சு. எல்லாமே பண்ணியாச்சு. இந்த பிரியாணி எல்லா சிக்கன் வெரைட்டி நான்வெஜ் எல்லாமே சமைச்சிடலாம். ஆனால் எனக்கு பிடிக்காத அந்த ஒரு விஷயம் வந்து ரசம் செய்கிறது தான் வந்து பிடிக்காது. இதுக்கு பதில் இன்னும் 2 ஐட்டம் எக்ஸ்ட்ரா கூட செஞ்சிடலான்னு தோணும். உங்கள் யாருக்கெல்லாம் ரசம் செய்கிறது சுத்தமாக பிடிக்காதோ கமெண்ட் பண்ணுங்கள். மேரேஜ்க்கு முன்னாடிலாம் அந்த 30 நாளுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். எங்கள் அம்மா சுத்தமாக அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இங்கே சாப்பிடுவாங்க. ஸோ நானுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெரிய தப்பாலாம் தெரியல. ஒரு சில விஷயங்கள் வந்து அக்செப்டபுளாக இருக்கும்போது நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அந்த மாதிரி மேரேஜ்க்கு முன்னாடி பீரியட்ஸ் டைமில் எங்கள் அம்மா வந்து 7 நாளுமே வந்து போகக்கூடாது சாமி ரூம்லன்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க 7 நாள் வரைக்கும் போகாதுன்னு சொல்லிட்டு. பட் எங்கள் அத்தை வந்து 3வது நாள் தலை குளிச்சுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தானே. ஸோ அதையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி வந்து மாற்றிருக்கேன். ஸோ கனிஷ்கா பர்த்டே இப்படி தான் சூப்பராக முடிஞ்சிச்சு. ஒரு 2 நாள் செலிப்ரேஷன் மாதிரி. ஃபஸ்ட் டே ஃபுல்லாக வெஜ் இருந்த மாதிரி, நெக்ஸ்ட் டே வந்து நான்வெஜ் இருந்த மாதிரி. ஸோ சூப்பராக செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. இந்த விலாக் வந்து இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.